ஹாய், இன்னைக்கு சூடான சாதம், நெய் சாதத்துக்கான சூப்பரான ராஜ்மா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ராஜ்மாவையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். நான் ராஜ்மா வேக வச்ச இல்லையா, அந்த தண்ணியையே குழம்புக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ராஜ்மா வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய், சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி அதையும் இது கூட கலந்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூடான சாதத்துக்கு, நெய் சாதத்துக்கு இந்த ராஜ்மா கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.